ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா சிங்கத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்க. எதுலேயும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துகிட்ருக்கோம். அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். சூரியனோட காரகத்துவம் அல்லவா, எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நல்ல நிர்வாகத்திறமை இவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இவங்களுக்கு அதிகமான நட்புகள் இருக்கிறத கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் இருக்க முடியாது. ஏன்னா சிங்கம் மட்டும் எப்போதும் தனிமையில் இருந்து தான் வாழ்கிறத பார்க்க முடியும், கூட்டமாக இருந்து செயல்படுறத பார்க்க முடியாது. அப்போ இந்த சிம்மராசியில் பிறந்த எல்லாருமே போராட்ட குணத்தோடு கொஞ்சம் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. யார் எந்த உலகத்தில் இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு நேர்ந்தால் மட்டும்தான் தீரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் மட்டும் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் சிம்மராசி என்பவர்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குறதுல இந்த முதல் ஆளாக இருந்துருப்பாங்க. இதனாலே நிறைய பகைகளை கொண்டு வந்த நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க. ஊரில் மிகப்பெரிய ஒரு உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்றதை பார்க்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு நிர்வாகத்திறமை இருக்கிறதுனால மதிப்பு, மரியாதை, கௌரவங்கள் எல்லாமே உங்களை தேடி வருன்றவீங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மதிப்பு மரியாதைகள் குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னாக்கா கோவிட் என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு கேது இணைவு ஏற்பட்ட காலகட்டத்திலேருந்து கடந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குருவின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி குரு பகவான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் கேதுவின் பிடியில் கடந்த காலகட்டமும் ரொம்ப மாட்டிகிட்டு இருந்த ஒரே ஒரு காரணத்தினால் பெரிய லெவலில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு அமைப்புங்க. நீங்கள் எப்பொழுதுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்களுக்கு திட்டம் தீட்டு செயல்படக்கூடிய காரியங்களுமே தோந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் உருவெடுத்திருக்கும். கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி போக்கும்போது அதாவது 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த காலகட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் அடி விழுவக்கூடிய அமைப்புகள்லாம் உருவெடுத்திருக்கணுன்ற விதிங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை பட்டமரம் தெரிகிற மாதிரி படிப்படியாக வளரப்போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். சார் எதன் அடிப்படையில் சார் சொல்ல விரும்புகிறீங்கன்னா, கடந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி என்று குரு பயிற்சி நடந்ததுங்க. இந்த குரு பகவான் கேதுவின் பிடியிலேருந்து விட்டு விலகி வந்துட்டாருங்க. விலகி வந்துட்டார் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் நிற்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் வளர்ச்சி, தொழில்முறை லாபங்கள், பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது. அதனால் எந்த விதத்திலையும் கவலை கொள்ள வேண்டாம். சிம்மராசி என்பவர்கள் பட்டமரம் தெல்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்கன்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாத கிரக நிலையில் உங்களோட ராசிநாதனும் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ அதில் 3 கிரகங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. குரு, சூரியன், புதன், இந்த 3 கிரகங்கள் இருக்கனால வெகு நாட்களாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்க சார், வாய்ப்புகள் கிடைக்கிற நூலில் தள்ளி போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிரந்தரமான உத்தியோகத்தில் செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எனக்கு வேலையே இல்லையேன்னு உட்காந்துருந்த நபர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு கிடைந்தாலும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் உங்களோட தகுதியை அறிந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதமாக இருக்கனால சிம்மராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்புவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளாக இருந்துகிட்ருக்கு. உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்ன உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கிறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேரத்தில் பழைய வண்டிகளை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் புதுமையான வீடு மனை வாசல் கட்ட தொடங்குறதுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் முன்பு ஓரளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இருந்திருக்காது. உடலில் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் சூழக்கூடிய அமைப்புலாம் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. வெகு நாட்டில் நான் பார்க்காத கோயில் இல்லை சார், வணங்காத தெய்வம் இல்லை சார், எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் இழப்புகளை சந்திச்சிட்டோம், அது மட்டும் போதானே எனக்குன்ற நாங்கள் என்ன எல்லா மனிதர்களும் கேட்குற மாதிரி எனக்குன்ற ஒரு திருமண வாழ்க்கையை தான் கேட்டுட்ருக்கோம். ஆனால் திருமண வாழ்க்கையே அமைய மாட்டேங்குது சார், பார்க்காத தெய்வமும் கிடையாது,
வணங்காத எந்த ஒரு கோயிலும் கிடையாது. ஏதோ செய்து போட்டுருக்கோம். வரையே வரன் வருது, வர மாதிரி வருது, ஆனால் போகிற மாதிரி போயிடுது. திருமணமே அமைய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டமும் உருவாகிடுச்சு அப்படின்றீங்க. அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். 5ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியே ஆட்சி பலம் பெற்று இந்த குரு பகவான் பார்க்கப்படுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 195% வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அதனால் திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுகள் ஒன்றிணைந்தால் இந்த நேர காலகட்டத்தில் ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுன்றீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருமணமாகி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற வெளிநாட்டு உத்தியோகம் உங்கள் ஓரளவுக்கு நல்ல மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியும் வியாபாரம் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் எத்தனை பேர் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2018ஆம் ஆண்டுலேருந்து எதிரிகள் ரொம்ப அதிகமாக வச்சுருந்துருப்பீங்க. அந்த எதிரி தொல்லைகள் இந்த மாதத்துலேருந்து உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வம்பு வழக்கல் சட்ட சிக்கல்கள்லேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கி இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலேருந்து பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருள் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ லாபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதத்திலிருந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே வேளை சிம்மராசி என்பவர்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல சனி போயிருக்கார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் அஷ்டமச்சனி இல்லை அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா குரு பகவானுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் சனியின் கை கட்டப்பட்டு கொண்டிருக்குதுங்க. அப்போ 2026 முடியக்கூடிய காலகட்டத்தில் தான் இவருக்கு இந்த சனியின் தாக்கங்களை தொடர ஆரம்பிக்கும். இந்த அஷ்டமச்சனி பற்றி கவலைப்பட வேண்டாம், வண்டி வாகனங்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நலமாக சீரும் சிறப்புமாக நலமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுதுன்றவிதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவான் சஞ்சார நிலைகளானது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த நேர காலங்களில் தாய்மாமன் உறவுகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும். தாய்மாமன் மூலியமாக தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே வேளையில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது. சகோதர காரகத்துவத்தோட கொஞ்சம் நட்பு வட்டாரங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் சகோதர காரகத்துவத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் லக்னத்திலே கேது பகவான் இருக்கனால திருமண வாழ்க்கையில் ராகுக்கிய தோஷங்கள் இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசி முடிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்த்து குலதெய்வத்து செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.